ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு ஓவர் வியூ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதோட ஃபர்ஸ்ட் கான்செப்டான அப்ஸ்ட்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன டெஃபனேஷன் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இந்த கதையை நான் வந்து தமிழில் சொல்கிறேன். ஆக்சுவலாக அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு எண்ட் யூசர்னால் நம்ம தானே வச்சுக்கோங்களேன். எண்ட் யூசருக்கு எது தேவையோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த எவ்ரிதிங் விச் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன்சைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கில் நமக்கு என்ன தெரியும்? ஜஸ்ட் வந்து ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணால் வண்டி வந்து மூவ் ஆகுங்கிறது தெரியும், அப்படி தானே? ஸோ அது மட்டும் வந்து ஒரு ரைடருக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு பதிலாக வந்து பைக்கில் வந்து ஆக்சிலரேட்டர் திருவுறீங்க. ஸோ ஆக்சிலரேட்டர் ஒயர்லேருந்து வந்து நம்ம ஐ மீன் அந்த கார்பரேட்டருக்கு போகுது, கார்பரேட்டர்லேருந்து வந்து ஃபியூயல் இன்ஜெக்ட் ஆகுது, ஃபியூயல் இன்ஜெக்ட் ஆகிட்டு இன்ஜினுக்கு போகுது. இன்ஜினில் வந்து அந்த 4 ப்ராசஸ், சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட்னு 4 ப்ராசஸ் நடக்குது. தென் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பவர் வந்து இன்ஜின்லேருந்து வந்து ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஷாஃப்ட்லேருந்து வந்து செயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, செயின்லேருந்து வீல்லேருந்து வண்டி மூவ் ஆகுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீ ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணால் போதும்ப்பா, வண்டி மூவ் ஆகும், நீ வந்து தேவைக்கேற்ப ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி ஒரு எண்ட் யூசருக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ரியல் டைமில் பார்ப்போம். ஸோ இங்கே கோடிங்கில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், மேத்துங்கிற கிளாஸில் ஆடு சப்புன்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 மெத்தட்ஸும் என்ன பண்ணுதுங்கிறது தெரிஞ்சால் போதும். இப்போ ஆடுங்கிறதுலே சொல்கிறேன்ல, அதை இது வந்து அடிஷன்ப்பா அப்படின்னு. சப்புனா சப்லேயே தெரியுது உங்களுக்கு சப்ராக்ஷன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா? இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்லேருந்து ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆடை நம்ம கால் பண்ணாலே இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் செஞ்சு முடிச்சிடும் இந்த மெத்தடு, ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன். இது செஞ்சு முடிச்சிருங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம இந்த ஆடில் போயிட்டு என்னென்ன லாஜிக் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த எண்ட் யூசருக்கு தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் மறைச்சு தேவையான விஷயங்களை மட்டும் கொடுக்கறது தான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கான்செப்ட் வேற, பட் வந்து அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு வேற. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு என்னன்னா, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஒரு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதி அதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுங்கிறத நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதா? ஸோ இங்கே வந்து நீ 2 பேராமீட்டர் வாங்கி 2ஐயும் ஆட் பண்ணு, தென் வந்து அந்த ஆட் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதியிருந்தா இது வந்து ஒரு நார்மல் மெத்தடு. பட் எழுதாமல் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணால் அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் இங்கே நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு பேக்கேஜ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக கிளாஸ் மாதிரி தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது வந்து பேர் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட்டும் கொடுக்குறேன். ஸோ பாஸ்கல் கேசிங் யூஸ் பண்ணுங்கள். இங்கே கேப்ஸில் தான் ஏ வரணும். தென் இந்த கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போட்டுக்கிறேன். ஐ மீன் இது ஒரு கீவேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக் போட்டிருந்தோம்ல, அது மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு மெத்தட், ஐ மீன் ஒரு கீவேர்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று எழுத போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடியே, ஒரு மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணலன்னா அதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா. ஸோ அதை மாதிரி நான் இங்கே எழுத போகிறேன். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் ஒயிட், தென் வந்து இந்த மெத்தட்க்கு ஒரு நேம் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கிளாஸுக்கு, ஐ மீன் இந்த மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பப்ளிக்குங்கிறது வந்து ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். தென் வந்து இங்கே அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்ட் இருக்குது. வாய்டு, இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, அதனால் வாய்டுன்னு வச்சுருக்கேன். தென் இந்த மெத்தடுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு. அவ்வளோதான். இந்த மெத்தடை நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதோட டெஃபனேஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும்.
அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த மெத்தட் வந்து டிஃபைனே ஆயிருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற மெத்தட் டிஃபைன் ஆயிருக்கு. பட் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற மெத்தட் வந்து எங்கேயுமே எதுவுமே டிஃபைன் ஆகலை, எதுவுமே இங்கே இல்லை ஃபங்க்ஷன். ஸோ இது எதுக்குமே தேவையில்லாத மாதிரி தானே இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறது உங்கள் யூஸ் கேஸில் தான் தெரியும். யூஸ் கேஸ் வந்து நிறையா இருக்கும். இதோட யூஸ் கேஸ் வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு. தென் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது தேவையோ அதை மட்டும் கொடுக்குறது தான் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ அபவுட் அப்ஸ்ட்ராக்ஷன். தென் அவ்வளோதான் சொல்ல வந்தது. தென் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஐடி கம்பெனியில் ஜாப் தேடுறாங்க, ஸோ அவங்க வந்து ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தென் சின்ன பசங்க யாராவது 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஷஃபிக் signing off. Bye. See you in the next video. I think the girls with their nails done now.